ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சில் டைமர் சேனல். இன்றைக்கி பீஸா பண்ணுறது தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்குன்னு ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருந்தது பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி, ரொம்ப சூடு கிடையாது, நல்லா குடிக்கிற அளவு சூடில் உப்பு, சர்க்கரை கொஞ்சம் அதிகம் போட்டுக்கோங்க, உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் ஈஸ்ட்டு ட்ரை ஈஸ்ட் இப்படி தண்ணியில் போட்ட உடனே அப்படியே நுரையாக வரும். அந்த மாதிரி ஈஸ்ட் அது ஒரு 1/4 மணிக்கு ஊற வச்சுருங்க. அப்போ தான் அது நுரையாக வரும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஃபைன் ஃப்ளோர்னு சொல்லுவோம், அப்படின்னா ரொம்ப சாஃப்டான மாவு, பேக்கரி மாவு, அதை எடுத்துக்கோங்க. அது தேவையான அளவு எடுத்து, எந்த அளவு எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும், சின்ன சைஸு பெரிய சைஸ் அப்படி பண்ணலாம். அதனால் தேவையான அளவு மாவு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு சூப்பராட்டு கையில் ஒட்டாமல் நல்ல ஒரு பதமாட்டு ரெடி பண்ணணும். நல்லா தண்ணி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதை தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். முக்கியமாட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours ஆகுது அப்படி மூடி வச்சிடணும். அப்படின்னா தான் இது நல்லா பொவி வரும். நல்லா ஒன்றுக்கொன்று நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ட்ரை ஈஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கோங்க. அப்போனா நல்லா ஈஸ்ட் சீக்கிரமாட்டே ரெடி ஆயிரும். அது ஒரு முக்கியமான டிப்ஸு. அப்புறம் இந்த மாதிரி மாவை நல்லா ஒட்டாமல் நல்லா அழுத்தி ஒன்றுக்கொன்று நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படிங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படி மூடி வச்சிடணும். எப்படின்னா மேலே ஒரு துணியில் தண்ணி முக்கி அதை புழிஞ்சிட்டு அப்படி மூடி வச்சிடணும். மூடி வச்சா தான் என்ன பாருங்கள், நல்லா பெருசாட்டு. இது இன்னும் பெருசாக வரும். குழந்தைங்க வேணும்னு கேட்டுட்டு இருந்ததுனால சீக்கிரம் பண்ணிட்டேன். இன்னும் நல்லா பெருசாக வரும் இந்த மாதிரி. அப்புறம் தேவையான கொஞ்சம் மட்டும் குழந்தைங்களுக்கு தான் சின்ன சைஸாட்டு, பெரியவங்களுக்கு தான் அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து கீழே ஒரு இது போட்டு மாவு கொஞ்சம் போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிச்சு. எந்த மாதிரி சைஸ்ன்னு பார்த்துக்கோங்க. சின்னதுன்னா சின்னதாட்டு, தின்னாக வேணும் ரொம்ப அப்படின்னா அந்த மாதிரி, திக்காக வேணும்னா அந்த மாதிரி, கட்டியாட்டு வேணுமா, மெலிசாக வேணுமா பார்த்து அதுக்கு எது மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி இது பண்ணணும். அப்படி பண்ணுனா அது நல்லா பொவி வராது. போடும்போதும் நல்லா அழகாட்டம் இருக்கும். ஏன்னா அவனில் வைக்கும்போது அப்புறம் அது ஒரு மாதிரி மேலே எழும்பி வந்திருக்கும், நல்லா இருக்காது. அப்புறம் டொமேட்டோ சாஸ் போடுங்க. டொமேட்டோ சாஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கார்லிக் பவுடர் இருக்குல்ல, ட்ரை பவுடர்னு, கார்லிக் ட்ரை பவுடர் அதை சேர்த்துட்டு சீஸ் மொசரல்லா சீஸ் தான், சீஸ் போட்டு அதுக்கு மேலே ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்குனால நம்ம எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா மணமாட்டிருக்கும். அப்புறம் அதை அவனில் வச்சுருங்க. அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி அலுமினியம் ஃபாயில் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி அப்புறம் அவனில் வைங்க. அந்த பிளேட் இருந்தால் பிளேட்டில் கூட வைக்கலாம். சூப்பரான பீஸா, சீஸ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படி கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்ல, நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்குன்னு சொல்லிட்டு அது வெரைட்டியாக பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பேசல் லீவ்ஸ்னு, இது கீரை, அப்புறம் மஷ்ரூம் வத்தல் தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆலிவ்ஸு நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே பீஸாவுக்கு மாவு நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பண்ண மாதிரி ஃபோர்க் வச்சு பீஸாவுக்குள்ளாடி ஃபுல்லும் சுற்றி குத்தி விடுங்க. அப்போ தான் நல்லா பொவ்வாமல் வரும், அழகாக நல்லா வெந்து கிடைக்கும். தக்காளி சாஸ் இருக்குல்ல, அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ட்ரை கார்லிக் பவுடரை மேலே போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு தேவையான காய்கறி அதில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருங்க. அடுக்கி வச்சுட்டு நல்லா எல்லாம் கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், இல்லைன்னா சாப்பிடும்போது அது சரியாட்டு இருக்காது. அதுக்கப்புறம் மேலே சீஸ் தேவையான அளவு போட்டுக்கோங்க. மேலே எண்ணெய் ஊற்றி அவனில் மறுபடியும் வச்சுருங்க. அதே மாதிரி டைமு 200 டிகிரி செல்சியஸ்னால் 200 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 20 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே வச்சுருந்தா அது கரைஞ்சி போயிடும். 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் தான். அதுக்கு மேலே அவனில் வைக்காதீங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பராட்டு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சிக்கன் கூட இதில் பண்ணலாம். ஆனால் நான் இன்னொரு டைம் சிக்கன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ காட்டுறேன். இது வெஜிடபிள் பீஸா தான்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா நான் சாப்பிட்டேன். நான் மட்டும் இல்லை, வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் வீட்டில் வாங்கி சாப்பிட்றதுனால அது ரொம்ப நல்லா இருந்தது. கடையில் வாங்கினா காசு வேறு அதிகம். வீட்டில் பண்ணுறது உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த மாதிரி அழகாக அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே டாப்பிங்ஸ்லாம் போட்டு அப்புறம் அந்த மேலே வந்து இந்த இத்தாலியன் ஃப்ளேவர் அதெல்லாம் போட்டு சாப்பிடும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.